இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கணவரை கொலை செய்த மனைவி காதலர் மரண தண்டனையில் இருந்து தப்பினர். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் உறங்கிக் கொண்டிருந்த கணவரை கொலை செய்ததாக மனைவி மற்றும் அவரின் காதலர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த வேளையில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை 36 ஆண்டுகால சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்ற தற்காலிக அதிகார வரம்பிற்கு கீழ் மரணம் மற்றும் ஆயுள் தண்டனை மறு ஆய்வின் அடிப்படையில் தேசிய தலைமை நீதிபதி துங்கு தென் மைமோன் துவான்மாட் தலைமையிலான மூவர் கொண்ட நீதிபதி குழு குற்றம் சாட்டப்பட்ட 47 வயதுடைய கே அன்னம்மா மற்றும் 34 வயதுடைய ஜி புவனேஸ்வரன் ஆகியோரின் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்தது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகளாக டத்தோ ரொட்சாரியோ புஜாங் மற்றும் டத்தோ நாட்டின் ஹாசான் ஆகியோருடன் தெங்கு மைமூன் ஆகிய மூவரும் அவர்கள் கைது செய்யப்பட்ட தேதியில் இருந்து சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சம்பவத்தின் போது புவனேஸ்வரன் அங்கு இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்ட அன்னம்மா மற்றும் 4 இளைஞர்கள் மட்டுமே அங்கிருந்ததால் அவருக்கு எதிரான மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு அவரின் வழக்கறிஞர் ஏ சஹாதேவா முன்னதாக விண்ணப்பித்திருந்தார். பெர்சத்துவில் நீக்கப்பட்ட 6 நிலை குறித்து மக்களவை தலைவர் தீர்மானிக்கட்டும். பெர்சத்துவை சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பியம் உடனடியாக நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் முடிவெடுக்க மக்களவை தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்லிடம் ஒப்படைப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மக்களவை தலைவரின் பரிசீலனைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது, அவரை முடிவெடுக்கட்டும் என்றார் அவர். இதனிடையே பெர்சத்துவை சேர்ந்த 6 உறுப்பியம் உடனடியாக நீக்கப்படுவதோடு அவர்களின் நாடாளுமன்ற தொகுதி காலியாக இருப்பதற்கான அறிவிக்கையை மக்களவை தலைவர் அலுவலகம் பெற்றுவிட்டதை அக்கட்சியின் இளைஞர் தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்துள்ளார். ஜெலி குவாமுசாங், புகிட் காந்தாங், கோலா கங்சா, தஞ்சோங் காராங் மற்றும் லாபுவான் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளை காலியாகியுள்ளன. சுங்கைப்பாக்கம் தேர்தல் பிரச்சாரம் 3R விவகாரத்தை கண்காணிக்க சிறப்பு குழு. இன்று தொடங்கும் சுங்கைப்பாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சார காலம் முழுவதும் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரசு குடும்பம் தொடர்பிலான விவகாரங்கள் குறித்து கண்காணிக்கும் ஒரு சிறப்பு குழுவை பினாங்கு போலீஸ் அமைத்துள்ளது. போட்டியிடும் கட்சிகளின் பிரச்சாரத்தில் 3R விவகாரம் குறித்து எழுப்பும் தரப்பினர் மீது அச்சிறப்பு குழு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அகமது தெரிவித்தார். எனவே ஆதரவை பெறுவதற்காக பிரச்சாரத்தின் போது இந்த 3R விவகாரத்தை பிரச்சனையாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கும் போட்டியிடும் கட்சிகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்றார் அவர். நேற்று பினாங்கு சுங்கைப்பாக்காப்பில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM-இன் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹம்சா அகமது இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளுக்கு இடையே மோதல் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் பொருட்டு பிரச்சாரங்களை நடத்துவதற்கான அனுமதியை பெற அரசியல் கட்சிகள் முன்கூட்டியே போலீசிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சோதனை ஓட்டத்தின் போது 2 ரயில்கள் மோதல், 2 ஊழியர்கள் பலி. சிலியில் சரக்கு ரயில் ஒன்று சோதனை ஓட்டத்தின் போது மற்றொரு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 2 ரயில் ஊழியர்கள் உயிரிழந்தனர். மேலும் 9 பேர் காயத்திற்கு ஆளாகினர். இது தென் அமெரிக்க நாட்டில் நிகழ்ந்த அரிதான மரண விபத்தாகும். சர்ஃபன்டோராவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் இடிபாடுகளை அகற்ற 2 பளுதூக்கி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொறுப்பற்ற செயலினால் படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ரயிலின் ஓட்டுநரையும் அதன் நடத்துனரையும் விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விபத்தினால் வியாழக்கிழமை சாந்தியாகோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 2,42,00,000 ரிங்கிட் மோசடி வழக்கு, மேலும் ஒருவர் கைது. வங்கி ஒன்றின் சில நிரந்தர சேமிப்பு வங்கி கணக்குகளை உட்படுத்தி 2,42,00,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்ட வழக்கு தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அவ்வங்கியின் 4 உறுப்பினர்கள் உட்பட இதுவரை 14 பேரை போலீஸ் கைது செய்துள்ளது. அவ்வங்கியின் ஊழியருடன் நெருங்கிய நட்பில் இருந்த உள்நாட்டு பெண் ஒருவர் வியாழக்கிழமை சபா கோத்தகினபாலுவில் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ராம்னி முகமது யூசுப் தெரிவித்தார். பணப்பட்டுவாடா செய்வதற்கு தேவையான அடையாள அட்டை போன்ற சுய ஆவணம் உட்பட கைரேகையை கூட போலியாக செய்வதில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை இந்த மோசடிக்கு தலைமை ஏற்றிருக்க முடியும் என்று நம்பப்படுவதாக டத்தோ ஸ்ரீ ராம்னி கூறினார்.
குற்றவியல் சட்டம் செக்ஷன் 420 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. 2,42,00,000 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய பண மோசடி வழக்கில் தொடர்புடைய கும்பலின் தலைவனாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் ஜூன் 16ஆம் தேதி கைது செய்தனர். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலை பொருத்த திட்டத்தின் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள். செயற்கை நுண்ணறிவு, AI திறன் பயிற்சி மற்றும் சான்றிதழ் பெறுவதில் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC, மைக்ரோசாப்ட் மலேசியாவிற்கு இடையிலான ஒத்துழைப்பின் மூலம் AI டெக் திட்டம் 1600 பேருக்கு, குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலனளிக்கும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். பெர்காசோவின் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலை பொருத்த திட்டத்தின் மூலம் 1000 பங்கேற்பாளர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் இத்திட்டம் உதவும் என்று அவர் கூறினார். MCMC வழி முன்னோட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இனி தேசிய தகவல் பரப்பு மையம் நாடி-இன் வழி மேற்கொள்வோம். தற்பொழுது 911 மையங்கள் உள்ளன. 186 மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்னும் சில கட்டப்பட்டு விட்டன. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட நாடி மையங்கள் உதவும். நாங்கள் 1600 பேருடன் தொடங்கவிருக்கிறோம். இதன் பின்னர் அதிகரிக்க முடியும் என நம்புகிறோம் என்றார் அவர். கோலாலம்பூரில் MCMC மைக்ரோசாப்ட் AI டெக் ஸ்கில்ஸ் ஃபார் AI எனேபிள்ட் எக்கனாமி என்ற நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் ஃபமி ஃபட்சில் உரையாற்றினார். இஸ்ரேல் நிறுவனங்கள் நாட்டில் செயல்படாமல் இருப்பதில் அரசாங்கம் உறுதி. இஸ்ரேலை சேர்ந்த எந்த நிறுவனத்தையும் நாட்டில் செயல்படவிடக் கூடாது என்று அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது. இருப்பினும் இஸ்ரேலுடன் தொடர்பு அல்லது ஒத்துழைப்பை கொண்டிருக்கும் அந்நிய நிறுவனங்களின் வருகையை ரத்து செய்வதற்கான திறனை மலேசியா கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் அது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்யும் என்று அஞ்சப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார். நேற்று பட்டலிங்ஜயாவில் உள்ள துன் அப்துல் அசீஸ் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார் அவ்வாறு கூறினார். இதனிடையே பிளாக்ரோக் நிறுவனத்தின் செயல்பாடுகள் நாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்ந்து தங்களின் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வியாழக்கிழமை இரவில் கோலாலம்பூரில் டொலக் பிளாக் ராக் எனும் விவாத நிகழ்ச்சியில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் அன்வார் அவ்வாறு கருத்துரைத்தார். இதனிடையே பிளாக் ராக் விவகாரத்தை அவதூறு அம்சமாக பயன்படுத்தும் சில தரப்பினரை அன்வார் கடுமையாக சாடினார்.